குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் 18ஆம் தேதி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவு 1:50 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு கடகத்தில் உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 12 வருஷத்துக்கு ஒருக்காத அந்த குரு பயிற்சி ஆகி அந்த குரு உச்சமடைகிறது அப்படிங்கிறது 12 வருஷம் ஆகும். மறுபடியும் ஒரு தடவை உச்சமடையணும்னா 12 வருஷம் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வு. கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறார். நார்மலாக இருந்தாவே நல்லது செஞ்சுட்டு போகக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்துல குரு இருந்தாவே உச்சம் வேறு ஆகுது. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எந்த ஒரு கிரக பயிற்சியாக இருந்தாலும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். சரியா? இப்போ 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால 90% நன்மைன்னு எடுத்துக்கிடலாம். இருந்தாலும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். அது என்ன ஏது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல கன்னி ராசிக்கு குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்னென்ன பாவத்திற்கு அதிபதியாக வர்றார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். என்ன, முதல்ல 4ஆம் இடம் சுகஸ்தானத்திற்கு அவர் தான் அதிபதி. அதே போல் 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி. 4, 7க்கு அதிபதியாகி 11ஆம் இடத்தில் குரு இருப்பது நல்ல அமைப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு அதிசாரத்தில் பயிற்சி ஆகிறார். ஒரு 2.5 மாதம் சிம்மத்தில் குரு இருந்து மறுபடியும் வக்ரகதியாகி வக்ரம் பெற்று மறுபடியும் கடகத்துக்குள்ளேயே ஜனவரி மாதம் 25ஆம் தேதி பயிற்சி ஆகிடுவார். அதிசார பயிற்சியும் இருக்குது, ஒரு 2.5 மாதம். அதனால் ஏதாவது பெருசாக சேஞ்சஸ் இருக்கா கன்னிராசிக்கு சொல்லக்கூடிய பலனில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பெரிய மேஜர் சேஞ்சஸ் இல்லை. அது 2.5 மாதத்தில் பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்காது. ஒரு 70-80% குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்து என்ன பலனை தர காத்திருக்கிறார் அதை தான் செய்ய போகிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட், ஓகே. இப்போ குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் அதிபதியோ 8-கூடியவரோ 12-கூடியவரோ கிடையாது. அவர் சுகஸ்தானத்துக்கு அதிபதி, 7ஆம் இடத்துக்கு அதிபதி, கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி. ஆனால் ஒவ்வொரு உபயராசிக்கும் 7ஆம் இடம் பாதகத்தை செய்யும் அப்படிங்கிறது மாற்ற முடியாத விதி. அப்போது கன்னி ராசிக்கு குரு பகவான் பாதகஸ்தானத்திற்கு அதிபதி, லாபத்தில் போய் அமர்கிறார். இந்த குரு பயிற்சியை ஒரே வார்த்தையில் முடிக்கணும் கன்னிக்கு அப்படின்னா ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும். ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. மைண்டில் நல்லா உள்வாங்கிக்கிங்க. ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையற்ற ஆசைகள் விபரீதமான பலனை ஏற்படுத்திவிடும். ஆசைகளை குறைத்து கொள்ளுங்கள். ஓகே, சரி. 11ஆம் இடத்து குரு என்னென்னவெல்லாம் நமக்கு செய்ய போகிறார் அப்படின்னா, முதல்ல வீடு வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல, வாகனம் வாங்க முடியல, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கான முயற்சிகள் என்னமோ எடுத்தோம், ஒன்றும் சக்ஸஸ் ஆகலைன்ட்டு இருந்துட்டு இருந்தோம் இல்லையா? அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ண வைப்பார். ஏன்னா 4ஆம் அதிபதி 11 உச்சமாகுது. ரைட், ஃபஸ்ட்டு ஒன்று அது. 2வது, வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பேரு புகழ் கிடைக்கல, அந்தஸ்து கிடைக்கல, நம்மளுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. நம்ம ஒரு 3 டிகிரி முடிச்சிருப்போம், பார்த்தா +2 பையன்கிட்ட என்ன வேலை வாங்குவாங்களோ அந்த வேலையை நம்மகிட்ட வாங்கிட்டு இருப்பாங்க. அதாவது திறமைக்கான அங்கீகாரம் மறுக்கப்படுதல்னு சொல்கிறது. அந்த அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது உங்களுடைய படிப்பிற்கேற்ற, உங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரும். ரைட். 3வதா, தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நார்மலாகும். கன்னி ராசிக்கே உடல் தொந்தரவுகள் கடந்த காலகட்டங்கள் இருந்துட்டு இருக்குது, இப்பவும் அது கண்டினியூ ஆகும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்தது. உடல்நிலையில் அப்நார்மலிட்டி நிறையா இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா சனியினுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு கிடைச்சிட்டு தான் இருந்திருக்குது. ராகுவும் பார்க்குறாருங்க. அப்போ உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருந்தது. இப்போது அந்த 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சமடைகிறதுனால அந்த பாதிப்புகள் 90% குறையும். அப்போ உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேன்மையடையும். படிச்சிருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க, நல்லா ஞாபக சக்தி இருக்கும். முன்னாடியெல்லாம் நல்லா அப்பவும் நல்லா தான் படிப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. கரெக்டாக அதை வெளிக்கொண்டு வர முடியாது. எக்ஸாம் எழுதும்போது சரியாக ஞாபகம் வராது. ஒரு கொஸ்டினுக்கு வேறு ஆன்சரை, வேறு கொஸ்டினுக்கு இன்னொரு ஆன்சரையும் எழுதிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி மார்க்கெல்லாம் போகிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்துட்டு இருந்தது. எங்கே எது தேவை, எதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாமல் இருந்துட்டு இருந்தது.
கன்னிராசி. இனிமேல் அந்த தெளிவும் வந்துடும், மன தெளிவு அப்படிங்கிறது வந்துடும். எதையுமே யோசித்து திட்டமிட்டு செயல்படுத்தினா வெற்றி உண்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக நல்லபடியாக புரிஞ்சுக்குவீங்க. அதன்படி செயல்படுத்தி உங்கள் திறமையை மிகச்சரியாக பயன்படுத்துவீங்க. இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்மளுடைய மனநிலைமையை மாற்றி அந்த சூழ்நிலைக்கு எது செய்தால் எளிதில் அந்த காரியம் முடியுமோ அதை செய்யக்கூடிய திறமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம். அது ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த காலகட்டம். சரியாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ கன்னிராசி எங்கே போனாலும் அந்த காரியத்தில் ஜெயிச்சிரும் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லலாம். ஆனால் பார்ட்னர்ஷிப்போடு போகும்போது அந்த பேர் நம்மளுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனிச்சு நிற்கும் போது இன்னும் வெற்றி கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, மூணாவது, வயது முதிர்ந்த நபர்களோ இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களோ இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அதுக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் நல்ல பலனை கொடுக்கும். இல்லை கார்டியாக் அரெஸ்ட் ஆகிருக்கு, இல்லை அந்த ஏன்ஜியோ பண்ணணும், பைபாஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த வருஷம் மே மாதத்துக்கு மேலே ஜூன் மாதத்துக்கு மேலே எல்லாம் அதுக்கு உண்டான ஆப்ரேஷன்லாம் செய்யும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக அது நடக்குது. நடந்து இன்னும் லாங் லைஃப் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை அந்த குரு பகவான் செய்துடுவார். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. சுகஸ்தானம் பலமடையுது. இது நாள் வரைக்கும் இருந்த உடல் தொந்தரவுகள் உங்களை விட்டு போகுது அப்படிங்கிறது சொல்லுது. நிறைய பேர் கையில் காசு பணம் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. தொழில் சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும். அடுத்தவங்ககிட்ட போய் கை நீட்டி காசு வாங்கணும், வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் சுயதொழில் பண்ணணுங்கிற எண்ணத்தை அதிகமாக விதைச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்துகிட்டு இருக்கு இந்த காலகட்டம். ஸோ அதுக்கு பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டு இருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு தெளிவாயிருவீங்க. பண்ணால் என்ன ஆகும், பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்களில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ரைட். எப்படியெல்லாம் அது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னா, நிலத்தின் மீது இருக்கும், நகைகள் வாங்கி வைக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஷேர்களை வாங்கி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது விசிபிளாக ஒரு அசட்டாக மாற்றிடுவீங்க. ரைட். எகைன் அந்த குரு 7 கூடியவராய் 11. இந்த 7ஆம் அதிபதி 11 இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் மூலமாக ஆதாயம், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வு, எங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் வேலைக்கோ பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சுற்றுலா போவீங்க, நிறைய சந்தோஷமாக இருப்பீங்க, பயணங்கள் அதிகம் மேற்கொள்ளணும்னு ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு காம திரிகோணாதிபதி இன்னொரு காம திரிகோணம் ஏறும்போது கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்லும். 7ஆம் அதிபதி போய் 11 உச்சமாகிறார். இப்போ நீங்கள் பலமாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது அப்போதைய கோச்சார சூழ்நிலையில் புதனுடைய நகர்வுகளை பொறுத்து முடிவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை பலம் பெற்ற ஒரு நபராக மற்றவர்களுடைய பார்வைக்கு தருவார். ஈவன் உங்களுக்கே அப்படி தோணும், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மளால் என்ன பண்ண முடியும், வாழ்க்கை துணை என்ன சொல்லுதோ அதுக்கு எடுத்து போவோம், அதை செஞ்சுட்டு போவோம் அப்படின்ற ஒரு மனநிலைமையை இந்த குரு ஏற்படுத்தும். ஏன்னா 7ஆம் அதிபதி உங்களுடைய கலஸ்தர ஸ்தானாதிபதி உச்சமாகுது குரு. இப்போ அவங்க செய்கிறது எல்லாமே சரின்னு தோணும், நம்மளுக்கு இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சரின்னு தோணும். ஏன்னா குரு தானே பலமாகுது. ஆனால் உள்ளூரை பார்த்தோம்னா ஒரு 11ஆம் இடத்துல பலதார யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய 11ஆம் இடத்தில் கலத்தரக்காரகன் போய் அமரும் போது கணவன் மனைவியிடையே பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் 3வது மனிதனுடைய தொடர்பினால் தேவையில்லாத பிரச்சனைகளும் குடும்பத்திற்குள் வருவதற்கு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தர உஷாராக இருந்துக்குங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது வாழ்க்கை துணைகிட்ட இருக்கிறதுனா அப்போவே அதை பேசி கட் பண்ணி சரி பண்ணுறதுக்கு உண்டான வழியை பார்த்துங்க. இல்லைனா பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ரைட். ஆனால் பார்ட்னர்ஷிப்பெல்லாம் சூப்பராக போகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிறைய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க, நிறைய பிஸ்னஸ் போகும், கிளைண்ட்ஸ் நிறைய அதிகரிப்பாங்க, அதெல்லாம் ஓகே, எல்லாம் சூப்பராக இருக்குது. ரைட். அதே போல் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் கன்னி இப்போ பயணிச்சுட்டு இருக்குது. இந்த கண்டகச்சனி அந்த சனியினுடைய பாதிப்பை நீக்கிடும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் லவ் மேரேஜ் நடக்கும். கல்யாணம் இல்லாத கன்னிராசிக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் இந்த காலகட்டம். முக்கியமாக லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரைட். என்னென்னா இந்த காலகட்டம் இந்த லவ் மேரேஜ் வந்து மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றும் வயது வித்தியாசம் இருக்கும், இல்லை
உருவ வித்தியாசம் இருக்கும், இல்லைனா படிப்பு வித்தியாசம் இருக்கும், இல்லைன்னா கேஸ்டில் வித்தியாசம் இருக்கும், ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஏற்றுக்கொள்வதற்கும் தயங்குவாங்க. அப்படியான ஒரு அமைப்பில் தான் திருமணம் நடக்கும். காதல் திருமணங்கள் நிறைய கன்னிராசிக்கு காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. குரு அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார், பண்ண மாட்டான்னு சொல்ல கண்டிப்பாக பண்ணுவார். இப்போ குருவினுடைய பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அப்போது சகோதரஸ்தானம் நல்லா இருக்கும். மாமனார் இன்னும் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாமனாருக்கு சரியாகி அவங்களும் நல்லா இருப்பாங்க. புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த காலகட்ட பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ, இல்லை ஒரு காதில் அணியக்கூடிய அணிகலன்களோ, மூக்கில் அணியக்கூடிய அணிகலன்களோ, கழுத்தில் போடுற ஆபரணங்கள் வாங்குறதோ, இடமாற்றம் செய்கிறதோ, காலி நிலம் வாங்குறதோ, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. இதெல்லாம் சாதகமாக இருக்க போகுது. சார் நிலமெல்லாம் இருக்குது சார், வீடு கட்டலான் இருக்க, தாராளமாக கட்டுங்க. 4ஆம் இடத்த அதிபதி தான் உச்சம். 4க்கு மறைஞ்சாலும் மறைஞ்சிட்டு போகிறாரு, உச்சமாக இருக்கிறாரு இல்லையா. ராசிக்கு 11 லாபத்தில் போய் உட்கார்றாரு இல்லையா. கட்டணும்னு நினச்சா தாராளமாக கட்டலாம். அது சாதகமாக தான் இருக்கும். சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்க போகுது. ஒன்றும் பிரச்சனை. எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் காட்டுது. உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பல மாற்றங்களை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூழல் தான் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அடுத்தது குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்திற்கு. கன்னிராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைச்சாச்சு. 5ஆம் இடத்துக்கு இந்த குரு பார்வை கிடைச்சி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு பார்க்க ஆச்சு. இந்த குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இல்லை அதுக்காக முயற்சி பண்ணிருக்கோம், டெஸ்ட் டியூப் பேபி போகிறோம், அதுக்கு போகிறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், பிடிக்கிறோம், சக்ஸஸ் ஆகிடும். தாராளமாக அதுக்கான முயற்சிகளை செய்யலை, கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக சொல்லுது. 3ஆவதாக குழந்தைகள் வளர்ந்து இருக்கிறாங்க, நல்லா வளர்த்தணும். இல்லை அவங்களுக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் வந்துட்டு இருக்குது, அதை சரி செய்துக்கணும். அதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னா, சிம்பிளாக குலதெய்வ வழிபாடு மட்டும் பண்ணிட்டு வாங்க. குழந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக ஆகும். குலதெய்வம் கோயிலுக்கு குழந்தை எடுத்துகிட்டு போகணும். எப்போ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா புதன்கிழமை நாள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் பகுதிக்கு பகுதி அப்படியே குறையிறத நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியும். வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் சொந்த ஊருக்கு வீட்டில் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் பூர்வீகத்தில் வந்து உட்காந்து இந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அது குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். எப்போவோ செய்த நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், அதனுடைய பலன் இந்த காலகட்டம் அனுபவிப்பீங்க. ரைட். குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது. கணவன் மனைவி உறவு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் சிக்கல்களோடு இருந்தாலும் சரி செய்கிறதுக்கு உண்டான வழியையும் அந்த குரு செய்வார். என்னென்னா, நல்ல மனிதர்கள், உங்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய வெல்விஷனுடைய அட்வைஸு கேட்டு நடந்துக்கிறது நல்லது. ரைட். என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாது இந்த குரு பயிற்சியில்? கொடுக்கல் வாங்கல் ஆகாது. குடும்ப விஷயத்தை வெளியில் பேசாதீங்க. கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக ஆகாது. உங்களுடைய ரகசியங்களை நீங்களே வெளியில் சொல்லிடுவீங்க, அது வேண்டாம். நல்ல பழக்க வழக்கங்கள் மாறும். வாக்கிங் போயிட்டுருக்காங்க, வாக்கிங் போக மாட்டாங்க. ஸ்மோக் பண்ணாதான், ட்ரிங்க் பண்ணாதான், ஸ்மோக் பண்ண ட்ரிங்க் பண்ண ஆரம்பிப்பான். கெட்ட வழக்கம் உள்ளே வரதை காட்டுது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும். வேறு என்னென்னவெல்லாம், ஆல்ரெடி வீடு இருக்குது, ஆல்ரெடி வாகனம் இருக்குது, மராமத்து பணி செய்யணுங்கிறத வேண்டாம். மேஜராக ஒரு விஷயத்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி மறுபடியும் மாற்றணும் அப்படிங்கிறது வேண்டாம். ஒரு இன்ஜின் வேலையெல்லாம் வருது காரு அப்படின்னா அதை செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தக்காடி கொண்டு போங்க. வீடு ஒரு போர்ஷனை இடிச்சிட்டு மறுபடியும் கட்டுறேன், அந்த வேலையெல்லாம் ஆகாது. சரி, வேறு என்ன பண்ணலாம்? எதிரிகளை யார் என்னன்னு தெரிஞ்சிடும், வேணும்னே நம்ம போய் மோதுவோம். அதை விட நம்மளை விட பலமான எதிரிகள் தான் நம்மளை சுற்றி இருப்பாங்க. அது தெரிஞ்சிடும், வேணும்னே அவங்ககிட்ட போய் மோதுறது, ஒத்தையரட்டையாக பார்க்கலாம் அப்படின்ட்டு. அது நம்மளுக்கு தவறு. அதே போல் வேலையில் ஒர்க்லோடு இருக்கும், கவலைப்படாமல் அந்த ஒர்க்லோடை ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். வேலை மாற்றம் செய்யணுன்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடக்கூடாது. ரைட். ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா. அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு சிம்பிளான வழிபாடு என்னென்னா, புதன்கிழமை நாள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போங்க. 2 நெய் தீபம் போடுங்க, போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் இல்லாமல் போகும் இந்த வழிபாடை செய்துட்டு வந்தீங்கன்னா. மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.